அன்னை மரியாளின் பிறந்த நாள் ஊட்டி மறைமாவட்ட பேராலயத்தில் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. ஆயர் அமல்ராஜ் தலைமையில் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதில் சிறப்பம்சமாக 75 குழந்தைகள் மாதா சூசையப்பர் வேடம் அணிந்து திருப்பலியில் கலந்து கொண்டனர். மதிப்பற்றவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கொடுமைகள் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அதையெல்லாம் அகற்றுகின்ற விதத்திலே நாம் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கின்ற விதத்திலே இந்த நாளை பெண் குழந்தைகளுடைய தினமாக அனுசரிக்க நாம் முயற்சிக்கின்றோம். இந்த ஆலயத்தை விட்டு நாம் செல்கின்ற பொழுது ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றவர்களாக நாம் எல்லாரும் தான் குற்றம் செய்கின்றார்கள் என்ற அர்த்தம் இல்லை. எனவே பெண் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பெண் குழந்தை என்றாலே கருதுகின்றது. எனவே பெண்களை போற்ற வேண்டும். நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று விளங்க செய்வீராக. மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் விரும்பினேற்கு தகுதியுடையவர் ஆவோமாக. எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், ஏழை ஆயர்கள், திருநெறியினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொள்ளும் இவை மாறுபடுவதாக அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். என் உடல் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதரன் சகோதரிகளே, இன்றைய நாள் அன்னை மரியாளுடைய பிறந்த நாள். ஒவ்வொரு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வந்தாலும் அகில உலக திருச்சபை முழுவதும் சேர்ந்து கொண்டாடுகிற ஒரு மாபெரும் திருவிழா அது அன்னை மரியாளுடைய திருவிழா. அன்னை மரியாளுடைய திருவிழா இந்த பிறந்த நாள் விழாவில் எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அகிலம் முழுவதும் கொண்டாடுகிறதோ அதே போன்று ஜாதி மத மொழி வேறுபாடு இல்லாமல் கொண்டாடப்படுகிறது. இன்றும் கூட நம்மளுடைய ஊட்டி மறைமாவட்ட பேராலயத்தில் ஏறக்குறைய 75 குழந்தைகள் மாதாவை போன்றும் இன்னும் அவருடைய கணவர் சூசையப்பர் போன்றும் வேடமடைந்து இந்த திருப்பலிக்கு முன்பு பவனியாக ஆயரோடும் அதைத் தொடர்ந்து திருப்பலியில் பங்கேற்று இன்றைய நாளில் மாதாவுடைய இதோ இந்த சுரூபத்தை எடுத்து சென்று எங்களுடைய ஊர் பகுதியில் பவனியாக போய் வந்தோம். எனவே இந்த காரியங்களெல்லாம் அனைத்து மக்களும் ஜாதி மத மொழி வேறுபாடு இல்லாமல் கலந்து கொண்டு சாலையோரம் இரு பக்கமும் அவர்கள் அதிகமாக நின்றிருந்து வரவேற்றார்கள், வணக்கத்தை செலுத்தினார்கள். இயேசுவில் பிரியமானவர்களை, அன்னை மரியாளுடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்னும் கொண்டாடுவோம்.
குறிப்பாக திருச்சபை சொல்லுகிறது, பெண் குழந்தைகளை நாம் மரியாதையோடு நடத்த வேண்டும், அவர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று. இதுதான் நம்முடைய திருச்சபையும் சொல்லுகிறது. இதுவே நம்முடைய நாடு முழுவதும் நாம் பின்பற்ற நாம் ஜெபிப்போம், ஒத்துழைப்பு கொடுப்போம், நல்ல காரியங்களை வளர செவி சாய்ப்போம்.